இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தத்தையே காணோம். பிரைஸ் எல்லாம். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? துக்கமா வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனை நீங்களும் நானும் தாபரமாய் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 91 ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறதான வார்த்தை, உன்னதமான கர்த்தரை நான் தாபரமாக கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அடைக்கலமாய், எனக்கு கோட்டையாய், எனக்கு அரணாய், எனக்கு துருகமாய், எனக்கு ஆமென் ஹல்லேலூயா நங்கூரமாய் நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவராலே எனக்கு எல்லாம் கூடும் என்கிறதான ஆமென் அந்த ஆமென் ஹல்லேலூயா நம்பிக்கை தாவீதுக்கு இருந்ததுனாலதான் நான் சொல்லுவேன் ஆமென் ஹல்லேலூயா. அவர் ராஜாவாய் ஆகி ஆமென் ஹல்லேலூயா ரோட்டில் ஆமென் ஹல்லேலூயா தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பார்க்கும்போது தான் ஒரு ராஜா என்பதை மறந்து அவன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக நடனமாடி தேவனை ஆராதித்தான். அவனுடைய மனைவி அப்ப ஆமீன் ஹல்லேலூயா உப்பரிகையிலிருந்து பாக்குறா, இவன் என்ன ராஜா தானே, இவன் வந்துட்டு ஆமீன் இப்படி எல்லா ஹல்லேலூயா ஜனங்களுக்கு முன்பதாக நடனமாடி வருகிறானேன்னு கேட்கும் போது அவனுக்குள்ள இருந்திருக்கோ ஆமீன் நான் இன்னைக்கு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் ஆமீன் ஹல்லேலூயா ஒரு நாள் ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. ஆமீன் வனாந்தரத்துல ஆமீன் இருந்த போது அங்க ஆடுகளுக்கு மத்தியில நான் ஆடிக்கொண்டிருந்தேன். ஆடுகள் என்னை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் என் தேவன் என்னை அங்கே கண்ணோக்கினார். இந்த இடத்துல தேவன் என்னை நிற்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக நான் ஆடி பாடி மகிமைப்படுத்த தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். எந்த இடம் என்று அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரு பாக்குறான்னு அல்ல. கண்ணை மூடிட்டா கண்ணுக்கு முன்னாடி யாரும் தெரியவும் மாட்டாங்க. ஆமீன் கண்ணை மூடி தேவனை ஆராதித்து மகிழும் போது பிரைஸ் தி லார்ட். நேத்தைக்கு ஆமீன் ஹல்லேலூயா குமரேஸ்வரத்துல ஆமீன் நான் சொன்னேன் ஆமீன் ஹல்லேலூயா நான் சிறுவர் மத்தியில அதிகமாக ஆமீன் நான் பழகினதுனால நான் ஆராதிக்கும் போது என்னது பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். அது பாக்குறவங்களுக்கு பைத்தியம் போல தெரியும். ஆனா எனக்கு ஆமீன் அதை பத்தி என்ன இல்ல கவலை இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் தேவனை ஆராதிக்கிறேன். அவர் என்னை பார்த்தால் போதும், மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்கிறதான ஆமென் ஹல்லேலூயா காரியம் அல்ல. அவர் என்னை உற்று நோக்குகிறார். ஹல்லேலூயா. அவரே என்னை உயர்த்துகிறார், அவரே என்னை நடத்துகிறார். ஆமென் அவரே என்னை தாங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 11 மாதங்கள் கடந்து இந்த 12வது மாதத்திலே தேவன் நம்மை நிற்க பண்ணியிருக்கிறாரு. இந்த நாளிலே கூட ஆண்டவரே எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும் என்று சொல்லி ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்கள் மத்தியில் நீர் இடைபடும், எங்கள் மத்தியில் நீர் இடைபடும், எங்கள் மத்தியில் நீர் இடைபடும். ஹல்லேலூயா. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன், மாறிட உலகை மறக்கிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. சொல்லுவோமா? உம் அன்பை பருகிட இயேசுவே ஓடோடி வந்துள்ளேன், உம் அன்பை பருகிட ஓடோடி அமேனுமாக மாறிட உம்மாக நான் மரணமே உலகை மறக்கிறேன். உம்மை போல உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். இரவெல்லாம்
இரவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென், எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுவீராக. ஆமென், நாங்கள் பாடி துதித்தது போல உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது. உம்முடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்க செய்யும். உம்முடைய சத்தம் ஆமென் ஹல்லேலூயா ஊனையும் எலும்பையும் ஆமென் நரம்புகளையும் ஆண்டவரை ஊடுருவி ஆமென் ஹல்லேலூயா அவைகளை ஆமென் ஹல்லேலூயா ஆராய்கிறதான ஆமென் சத்தமா இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. ஆமென், உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தை கடந்து போகும்போது ஆமென் ஹல்லேலூயா அநேகருடைய வாழ்க்கையிலே தொடப்பட்டு ஒரு புதிய ரூபத்தை ஆமென் ஒரு மறு ரூபத்தை தேவன் காணும்படி செய்வீராக. பலப்படுத்தும் ஆவியானவர் தாமே நீர் இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. தேவன் ஆமென் பயன்படுத்துகிறதான பாத்திரங்கள் ஒரு நாளும் அது மாறி போகாததா இருக்கிறது. தேவன் சிலரை ஆமென் தமக்கு ஏற்ற பாத்திரங்களாக அவர் பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். வேதத்திலே அநேக ஆமென் பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். அநேக ஆமென் விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம். அநேக ஆமென் ஹல்லேலூயா தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களை அவர்கள் காலங்களிலே ஆமென் ஹல்லேலூயா அவருக்கு ஏற்ற பாத்திரமாக அவர் பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். நன்றாக கவனிங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அப்படி பயன்படுத்துகிறவர் தான். ஆமென் ஹல்லேலூயா அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய கரத்திலே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஆமென் அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை ஏற்று பயன்படுத்துகிற நல்ல தெய்வம் ஆமென் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் ஹல்லேலூயா அவருடைய மகா உன்னதமான பணிக்காக ஆமென் ஹல்லேலூயா அவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, உலகத்தின் சிநேகங்களுக்காக அல்ல, உலகத்தினுடைய ஆமென் ஹல்லேலூயா ஐஸ்வர்யங்களுக்காக அல்ல, அவருடைய பணிக்காக, அவர் விட்டு போன பணிக்காக. இயேசு இந்த ஹல்லேலூயா உலகத்திலே 3.5 வருடம் அவர் ஊழியம் பார்த்தார். 3.5 வருடம் ஜனங்களை சந்தித்தார். 3.5 வருடம் அற்புதங்களை ஆமென் ஹல்லேலூயா அவர் என்ன பண்ணாரு செய்தவராய் இருந்தார். அந்த 3.5 வருடம் செய்த அந்த ஊழியத்தை ஆமென் எத்தனை 1000 வருடங்களாய் தேவன் உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் ஆமென் ஹல்லேலூயா அப்போஸ்தலருடைய கரத்திலும் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டே வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மை கொண்டு ஆமென் ஹல்லேலூயா பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென் நம்மை பயன்பட செய்ய விரும்புகிறார். வேதத்திலே அப்படிதான் ஒரு மனிதனை ஆமென் தேவன் பயன்படுத்தினார். அவனை தேவன் பயன்படுத்த அவனிடத்தில் இருந்ததான குவாலிட்டிஸ் என்ன, அவனிடத்தில் இருந்த குணாதிசயங்கள் என்ன, அவன் தேவனுக்கு அவன் முன்பாக எப்படி நடந்தான், தேவன் அவனை எப்படி பயன்படுத்தினார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். எடுத்து வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய ஆமென் ஹல்லேலூயா 3வது வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். 4வது வசனத்தை வாசிங்க. யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய தேவன் ஆமென் ஒபதியாவை ஆமென் ஹல்லேலூயா யெசபேலினுடைய கரத்திலே ஆமென் மடிந்து போகாதபடிக்கு 100 தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைக்கும்படியாக அவர்களை பராமரிக்கும்படியாக தேவன் ஒபதியாவை பயன்படுத்தினார். அல்லேலூயா. யெசபேல் ஆமென் ஹல்லேலூயா என்கிறதான ஸ்திரீ ஆமென் ஹல்லேலூயா எலியாவின் நிமித்தம் ஆமென் தேவனுடைய ஆமென் தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறதான அநேகரை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினவளாய் அநேகரை அவர் சங்கரித்து போட்டதான நிலைமைகளிலே இந்த ஒபதியா ஆமென் அரண்மனையிலே ஆகாபுக்கு கீழே அவன் ஹல்லேலூயா நல்ல ஆமென் சூப்பர்வைசராய் விசாரிப்புக்காரனாய் தேவன் ஆமென் வைத்திருந்தார். அப்படிப்பட்டதான நிலைமைகளிலே அவன் அரண்மனைக்குள்ளே ஆமென் ஆகாபுக்கு கீழே இருந்தபோது அவன் ஹல்லேலூயா அநேகரை ரட்சிக்கும்படியாக தேவன் ஆமென் அந்த ஒபதியாவை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நாம் பார்க்கும்போது உம்ரியா இருந்தாலும் சரி, அவனுடைய மகனாக ஆகாபா இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆமென் பார்வைக்கு பொல்லாப்பானதை
அதை செய்தார்கள். 17வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது உம்ரி தனக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களை காட்டிலும் தன் பிதாக்களை காட்டிலும் தேவனுக்கு விரோதமாக பொல்லாங்கானதை செய்தான். அவனுக்கு பின்பாக வந்ததான ஆகாப்பு அவனும் கர்த்தருக்கு முன்பதாக பொல்லாப்பானதை செய்தார். அதனால தேவன் அவனை வெறுத்தார். அல்லேலூயா. யெசபேல் எத்தனைத்துக் கொண்டிருக்கிறதான சூழ்நிலை எப்படியாவது இந்த தேசத்தில் இருந்து தீர்க்கதரிசிகளை கொண்டு போட வேண்டும், கர்த்தரை அறிந்தவர்களை கொண்டு போட வேண்டும், அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும், அவர்களை சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி மிக தீவிரமாக அவன் நடந்து கொண்டிருந்ததான போது கர்த்தருடைய கரம் ஒபதியாவின் மேலே இருந்தது. கர்த்தருடைய பார்வை ஒபதியாவின் மேலே இருந்தது. அவன் 100 பேரை காப்பாற்றி வைப்பதற்காக தேவன் அவனை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஏனோ தானோ என்று சொல்லி தேவன் நம்ம இந்த உலகத்தில் படைப்பது அல்ல. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் பிரகாரம் எத்தனையோ ஹல்லேலூயா விதமான ஸ்பெர்முக்கு மத்தியில ஏதோ ஒரு கருமுட்டையில தான் என்ன பண்ணப்படுது, குழந்தை பிறக்கிறதா இருக்கிறது. மற்ற எல்லாமே என்னது வேஸ்டா போகிறதா இருக்கிறது. இப்படி இருக்கிறதான நிலைமைகளிலே பிறக்கிறதே என்னது ஒரு பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்ப தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே ஜனிப்பிக்க பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஹல்லேலூயா பாக்கியவான்களா இருக்கிறோம். ஏதோ ஒரு நோக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தேவன் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். மேல தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யெசபேல் சங்கரிக்கிறதான நேரத்தில் 100 பேரை ஒழித்து வைக்கணும், 100 பேரை பராமரிக்கணும், 100 பேருக்கு தேவையான காரியங்களை அவர் செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் ஒபதியாவின் மேலே கண் வைத்தார். ஏன் ஆண்டவர் ஒபதியாவின் மேலே கண் வைக்க வேணும்? ஏன் அவனை உபயோகப்படுத்த வேணும்? அவனுக்கு இருந்ததான நல்ல விஷயங்கள் என்ன? நாம் வாசித்தோம் 3வது வசனம், மறுபடியும் வாசியுங்கள். ஆனபடியால் ஆகாப் ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். அவன் இந்த ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவன். அல்லேலூயா. இருக்கிறது எங்க? பொல்லாங்கனுடைய அரண்மனை இருக்கிறது எங்க? பொல்லாப்பு நடக்கிறதான இடம். ஹல்லேலூயா. பொல்லாங்கானது ஹல்லேலூயா பெருகி இருக்கிறதான அரண்மனையிலே ஒபதியா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனா இருந்தான். நான் சொல்லுவேன் ஹல்லேலூயா, கடந்த நாட்கள்ல கூட உங்களிடத்துல சொல்லியிருப்பேன். ஹல்லேலூயா, பரிசுத்தமாய் இருக்கிறதான இடத்துல நாம் பரிசுத்தமாய் வாழ்வது பெருசல்ல, அது சுலபம். ஆனா பாவங்கள் நிறைந்த இடத்துல, பாவங்கள் அமுக்கி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதான இடத்துல பரிசுத்த வாழ்வதுதான் என்னது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாவமுள்ள நபர்களிடத்தில் நீங்க இருந்தீங்கன்னா அவர்கள் மத்தியில பரிசுத்தமா வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தரோடு கூட இருக்கிறவன், கர்த்தரோடு கூட நடக்கிறவன், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன், எத்தனை பேரு கூட இருந்தாலும் அவர்கள் மத்தியில தேவனுக்கு பயந்து நடப்பா. அவன் ஒரு நாளும் விழுந்து போக மாட்டான். ஹல்லேலூயா. இந்த ஒபதியாவினுடைய வாழ்க்கையில அப்படிதான். ஒபதியா தேவனுக்கு பயந்து நடக்கிறவனா இருந்தா. ஒபதியா தேவனுக்கு பார்வைக்கு முன்பதாக கர்த்தருடைய கற்பனைகளை கேட்கிறவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஹல்லேலூயா தீங்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கள் மத்தியிலே யோசேப்பு தனித்து நின்றான். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தின் மத்தியிலே தனித்து நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவன் அதற்காக தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். உலகம் பாவம் நிறைந்ததா இருக்கலாம், உலகம் அக்கிரமம் நிறைந்ததா இருக்கலாம், உலகம் மோசம் போக்குகிறதா இருக்கலாம், உலகம் பொய் பேசுகிறதா இருக்கலாம், உலகத்தில் வஞ்சனை இருக்கலாம். ஆனால் தேவனை ஆராதிக்கிற கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்ட ஜனமாகிய நீங்களும் நானும் தனித்து நிற்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரர்கள் பாவம் செஞ்சாங்க, அவர்களோடு கூட சேரலனா ஹல்லேலூயா நமக்கு துன்பம் வரும், துக்கம் வரும் யோசேப்பு ஒரு நாளும் நினைக்கவில்லை. சகோதரர்கள் பாவம் செஞ்சாங்க, அவர்களோடு கூட நாம போய் நின்னுருவோம், இல்லைன்னு சொன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது, நம்ம மேல அவர்கள் பொறாமை கொள்வார்கள் யோசேப்பு ஒரு நாளும் நினைக்கல. அவன் நினைத்ததெல்லாம் தேவன் என்னை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தகப்பன் என்னை நம்புகிறவராய் இருக்கிறார். என் தகப்பனுக்கு விரோதமா நான் என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் தான் உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். எத்தனை பேர் சூழ்ந்திருந்தாலும் சரி, எத்தனை பேர் விரோதமாய் நின்றாலும் சரி, எத்தனை பேர் பாவத்தில் பெருகி பக்கத்தில் வந்து நின்றாலும் சரி, நீங்களும் நானும் தனித்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் அதற்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். எதற்கு?
உலகத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி காண்பதற்கு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுக்காக வித்தியாசமாய் நிற்கிறவர்கள், நீங்களும் நானும் தேவனுக்காக ஆமென் ஹல்லேலூயா வைராக்கியமாய் நிற்கிறவர்கள். ஏன் என் தேவனுக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன், என் தேவனுக்கு பிடிக்காத நான் ஒரு நாளோ ஆமென் என் வாயினாலோ என்னுடைய கையினாலோ என்னுடைய காலினாலோ என்னுடைய கண்களினாலோ என்னுடைய சிந்தையினாலும் செய்ய மாட்டேன் என்கிறதான அந்த ஆமென் உன்னத ஆமென் ஹல்லேலூயா எண்ணம் கொண்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் உலகத்திலிருந்து வித்தியாசப்பட்டவன். ஹல்லேலூயா. நான் உலகத்திலிருந்து வித்தியாசப்பட்டவள். ஆமென் ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து அவன் ஏன் ஆண்டவர் என்னை வித்தியாசமாய் வைக்கிறார் என்று சொன்னா ஆமென் அவர்களுக்கு முன்பாக என்னை சாட்சியாக நிறுத்தும்படியாக. ஹல்லேலூயா. உங்கள் அண்டை வீட்டாருக்கு நீங்க சாட்சி, ஆமென் உங்கள் சபைக்கு நீங்கள் சாட்சி, உங்களுடைய ஆமென் ஹல்லேலூயா உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நீங்க சாட்சி, பிரைஸ் தி லார்ட் உங்களுடைய ஆமென் நண்பர்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனையில ஒரு நாள் நடக்க மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. ஒரு நாள் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நீங்க நடக்க மாட்டீங்க, ஒரு நாளும் பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டீங்க, ஒரு நாளும் பரியாசக்கார உட்கார்ற இடத்துல உட்கார மாட்டீங்க. அவன் நீங்க தனித்து நிற்கிறவர்களா இருப்பீங்க. அவன் ஹல்லேலூயா ஓட இருந்தவன் ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி பரியாசக்காரன் பக்கத்துல உட்கார்ந்து அவன் பரியாசம் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்கள் தனித்து வரும்போது அவங்க சொல்லலாம், இவ்வளவு நாள் நம்ம கூட தானே இருந்தான், இவ்வளவு நாள் பரியாசம் பேசினவன் தானே, இவ்வளவு நாள் ஆமென் சொன்னதுக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தவன் தானே. ஆனால் ஆமென் ஹல்லேலூயா இயேசு ஆமென் ஒரு மனிதனை தொட்டார் என்று சொன்னால் தாவீது சொல்லுகிற ஆமென் பிரகாரம் ஆமென் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடக்க மாட்டான், பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டான், பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்கார மாட்டான். அவன் ஏன் அவன் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கும்போது அந்த ஆவி அவனை அங்கே பங்கேற்க விடவே விடாது. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. அந்த ஆவி அவனை தனித்து கொண்டு போகும். சிலருடைய வாழ்க்கையிலே சிலரை தேவன் தனித்து கொண்டு போகிறார். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருக்கும்போது பாவம் இருக்கிற இடத்துல அவர்கள் இருக்க மாட்டாங்க, பரியாசம் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க, அவன் துன்மார்க்கம் சொல்லுகிற இடத்துல இருக்க மாட்டாங்க. அவன் உன்னதமான தேவனை அவன் தாபரமாய் கொண்டவர்கள். அவன் கர்த்தருடைய வேதத்தை நேசித்து அவன் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவன் ஹல்லேலூயா நான் பரலோகத்துக்கு போகணும்னா நான் எந்த வழியில போகணும், அவன் வேதம் எனக்கு என்ன காட்டி கொடுக்கிறது என்று சொல்லி சிந்திப்பார்களே தவிர ஒரு நாளும் தாவிகளோடு கூட உட்கார மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை தனித்து நிற்பதற்காக அழைத்திருக்கிறார், வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக நிறுத்திருக்கிறார். அவன் 10 11 அல்ல, அந்த 10 1 இருப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாய், அவருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு பயந்து அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நீங்கள் நடக்கும்போது அவர் நம்மை உன்னதத்திலே உட்கார பண்ணுவார். ஹல்லேலூயா. யோசேப்பு சகோதரருக்கு பயந்திருந்தான்னு சொன்னா ஆமென் அவன் அவ்வளவு பெரிய பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்க முடியாது. யோசேப்பு சகோதரர்களோடு கூட இணைந்து நடந்திருந்தான்னு சொன்னா ஆமென் அவனும் பாவத்தில் விழுந்து போயிருப்பான். ஆனால் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பாவம் நிறைந்து வந்ததோ, எங்கெங்கெல்லாம் அவனுக்கு நொறுக்கி ஆமென் ஹல்லேலூயா தேவனை விட்டு பெரிய காரணங்கள் வந்ததோ அந்த இடத்துல ஒரு நாளும் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணல. என் தேவனுக்கு விரோதமாய் ஒரு நாள் நடக்க மாட்டேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எந்த விதத்திலும் தேவனை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு முன்பாக இருந்தீங்கன்னா அவன் போய் பேசுவதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க. அவன் ஹல்லேலூயா பரியாசம் பண்ணுவதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க, புரணி பேசுவதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். ஹல்லேலூயா. அவன் வேதம் இப்படிதான் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆமென் ஹல்லேலூயா அது கண்ணியில் இருந்து நம்மை தப்புவிக்கிறதா இருக்கிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை வருவிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. இந்த ஓபதியாவை ஆமென் ஹல்லேலூயா தேவன் தெரிந்து கொண்ட காரணம் அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். வாசிங்க அதே அதிகாரம் 12வது வசனம், அந்த கடைசி வார்த்தையை வாசிங்க. ஆமென் ஹல்லேலூயா. கடைசி வார்த்தை மட்டும் ஆமென். சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய சாட்சி ஆமென் ஹல்லேலூயா இங்கே வெளிப்படுகிறது. சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அப்படி என்று சொன்னால் அவனுடைய பெற்றோர்கள் அவனை கர்த்தருக்குள்ளே வளர்த்தார்கள். ஹல்லேலூயா. அவனுடைய பெற்றோர்கள் சிறு வயது முதல் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி, ஆமென் ஆண்டவருடைய கற்பனைகளை சொல்லி அவர்களை ஆமென் என்ன பண்ணாரு, ஆமென் ஓபதியாவை வளர்த்தாங்க. அதனால தான் அவன் சொல்றான், நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஆமென் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆமென் சிறு வயது முதல் ஆமென் கர்த்தருக்கென்று வளங்க. ஆமென் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வளர்க்கிறவர்களா இருங்க. அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க. அவர்களை ஆமென் விசுவாசத்துல வளருங்க. எதை கேட்டாலும் முதல்ல ஏசப்பாட்ட கேளுப்பா. முதல்ல எதை வந்து சொன்னாலும் முதல்ல ஏசப்பாட்ட சொல்லு. உன்னுடைய மகிழ்ச்சியோ, உன்னுடைய துக்கமோ, உன்னுடைய வறுமையோ, உன்னுடைய ஆமென் எந்த காரியமா இருந்தாலும் முதல்ல இயேசுவினிடம் சொல்லு என்று சொல்லி கற்றுக் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல கடந்த நாட்களிலே ஆமென் குமரேஸ்வர சபைக்கு நான் போயிருந்ததான சூழ்நிலையிலே ஆமென் ஹல்லேலூயா பைபிள் ஸ்டடி எடுக்காங்க போவே அங்க ஒரு பார்த்ததான ஒரு சம்பவம் நிஜமாகவே என்னுடைய ஆமென் மனதை தொட்டது. ஆமென் என்னுடைய ஆமென் நன்மை ஒருத்தர் இருக்கிறார் அங்க ஆமென் டிசோசான்னு சொல்லி. அவர் அன்னைக்கு ஆமென் ஹல்லேலூயா உபவாச கூட்டத்துக்கு வந்திருந்தாரு. அவர் மகனோடு கூட வந்திருந்தாரு. நான் செய்தி முடிச்சிட்டு ஆமென் நான் அங்க போய் அவன் பக்கத்துல உட்காரும் போது அந்த ஆமென் அந்த மகன் சொன்ன ஆமென் அந்த பிள்ளை சொன்னதான ஒரு காரியம் உண்மையாகவே என் இருதயத்தை தொட்டது. என்ன தெரியுமா? அப்பா வாப்பா பைபிள் படிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பா வாப்பா பைபிள் படிக்கலாம்னு சொன்னா. அடுத்து சொன்னா ஆமென் ஏசப்பா பத்தி எனக்கு இன்னும் சொல்லுப்பான்னு. ஹல்லேலூயா. உண்மையாகவே என்னுடைய இருதயம் தொட்டது. இந்த காலத்துல அப்படி பார்க்க முடியாத சூழ்நிலைகள். ஆமென் ஹல்லேலூயா. முடிஞ்ச உடனே ஆமென் போனை தேர்ற ஆமென் பிள்ளைகள் மத்தியில முடிஞ்ச உடனே ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஃப்ரெண்ட்ஸ்களோட விளையாட போற ஆமென் அந்த ஆமென் மத்தியில அந்த பையன் சொன்னது எனக்கு ரொம்ப ஆமென் என்ன இருதயத்தை தொட்டது. நான் அவன்கிட்ட சொன்னேன் ஆமென் உன் பையனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கடா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வளர்த்திருக்கேன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னா அவன் முடிஞ்ச உடனே சொன்னா அவன் யாரையும் பார்க்கல, யார் பக்கத்துல இருக்காங்க யார் இருக்காங்களா பார்க்கல. முடிஞ்சவன அவங்க அப்பாவை கூப்பிடுறான். நான் கேட்டேன் அவங்க கிட்ட, என்ன உங்க அப்பா வந்துட்டு ஆமென் ஹல்லேலூயா உனக்கு என்னது பைபிள் படிக்க சொல்லுவாரான்னு. ஆமா டெய்லி நைட்டு நானே எங்க அப்பா உட்காந்து பைபிள் படிக்க. அவனுக்கு படிக்க தெரியாது. அவன் கேஜி பையன். பிரைஸ் தி லார்ட். ப்ரீ கேஜி படிக்கிற பையன். ஆனா அவன் சொன்னான் டெய்லி எங்க அப்பா என்ன மடியில உட்கார வச்சு ஆமென் ஹல்லேலூயா பைபிளை படிப்பாரு. வாங்கப்பா எனக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லு அப்படின்னு அவன் சொன்ன காரியம். ஏனென்று சொன்னால் எனக்கு அருமையானவர்களே ஆமென் இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள விதைக்கிறதான விதைதான் அது வளர்ந்து பலன் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ள நீங்க ஆமென் பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னு சொன்னா அவன் வளரும் போது ஆமென் கர்த்தருக்கு பிரியமா இருப்பான், உங்களுக்கு பிரியமா இருப்பான். ஆமென் ஹல்லேலூயா. தேவன் ஆமென் ஹல்லேலூயா அவர்களை கொண்டு உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப ஒபதியாவின் பெற்றோர்கள் சிறு வயது தொடங்கி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாய் ஒபதியாவை வளர்த்தார்கள். அதனாலதான் தேவன் அவனை தன்னுடைய கரத்திலே எடுத்து பயன்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு உங்க பிள்ளைகளை ஆமென் தேவன் பயன்படுத்த வேணும்னு சொன்னா அவர்களை ஆமென் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர்களை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகள் நாளைக்கு தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள். ஆமென். முன்னெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஆமென் பிள்ளைகளை எடுத்துட்டு வந்து ஆமென் ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆமென் இவன் ஊழியக்காரனா இருப்பான், இவன் ஊழியத்தை செய்வான்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல என் பிள்ளைய நான் வந்துட்டு ஆமென் உலக காரியங்களில நான் மேன்மைப்படுத்த வேணும், உலக காரியங்களில நான் வந்துட்டு உயர்த்தி வைக்க வேண்டும்னு சொல்லி பலத்தின் பின்னாடி ஓடுகிறதான ஊழியத்துக்கு வந்தாவா ஐயோ ஊழியத்துக்கு வந்தா ரொம்ப கஷ்டம்பா, ஊழியத்துக்கு வந்து அவனுடைய செலவுக்கு என்ன பண்றது, என் குடும்பத்தோட செலவுக்கு என்ன பண்றது. ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை உலகத்துல உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரலோகத்துல உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. உலகத்துல கோடிகள் வைத்திருந்தாலும் பரலோகத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு தான் போகணும். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ராத்திரியில நம்மை எடுத்துக்கொண்டாருன்னு சொன்னா ஆமென் ஐஸ்வர்யவான் அப்படிதான் ஆமென் அவன் சொன்னா ஆமென் ஹல்லேலூயா நான் வந்துட்டு ஆமென் நிறைய ஆமென் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், என்னுடைய அறுவடைகள் நிறைய இருக்குது, நான் என்னுடைய களஞ்சியத்தை இடித்து நான் பெருசாக்கி ஆமென் ஹல்லேலூயா ஆத்மாவே நீ புசித்து குடித்து நீ கெம்பீரித்து மகிழ்ச்சியோ இடு என்று சொல்லி அவன் தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். வாய் விட்டு கூட சொல்லல. பிரைஸ் தி லார்ட். வாய் விட்டு கூட தன் இருதயத்துல சிந்தித்தான். என்கிட்ட நிறைய இருக்கு, நான் புசித்து குடித்து நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார் மதிகேடனே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மதிகேடனே இந்த ராத்திரியில ஆத்துமா உன்னை விட்டு போனா நீ சம்பாதிச்சு வச்சல அதெல்லாம் எங்க போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஓடுகிறோம், குடும்பத்துக்காக ஓடுகிறோம், எதிர்காலங்களுக்காக ஓடுகிறோம், பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஓடுகிறோம், சூழ்நிலைகள் மாறன்னு ஓடுறோம், கடன் அவ்வளவு இருக்குங்க, ஓட வேண்டும் உண்மைதான். ஆனா அதன் மத்தியிலும் தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறதான இருதயம் வேண்டும், தேவன் தருவார் என்கிறதான விசுவாசம் வேணும். தேவன் மேல விசுவாசம் இல்லாதவன் ஆமென் ஹல்லேலூயா அவன் வந்துட்டு நம்ம பிரயாசப்படுவான். ஆண்டவர் சொல்வாரு நான் உனக்கு இருக்கிறேன்பா, நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய ஆமென் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். இந்த வார்த்தையை அறிந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அவர் ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அவர்
ஆசீர்வாதம் தான் என்னை மேன்மைப்படுத்தி வைக்கும், அவர் ஆசீர்வாதம் தான் என்னை உயர்த்தி வைக்கும். ஆமென். அதனோடு எனக்கு வேதனை இருக்காது. தேவன் எனக்காக எதை கொடுத்தாலோ அது எனக்கு சந்தோஷமா இருக்குமே தவிர ஒரு நாளும் அது துக்கமாய் மாறி போகாது. இந்த உபதியா தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். சங்கீதம் 128 ஆமென் 1 சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயந்து அவர் நியமித்த வழிகளில் நடக்கிறவன். என் வழி அல்ல, எனக்கு 1000 வழி இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நான் வாழ்றதுக்கு 1000 வழிகள் இருக்கலாம். ஆனா வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பாதை உண்டு. இந்த பாதை நித்தியத்திற்கு கொண்டு போகிறதான பாதை. ஹல்லேலூயா. என் பாதை ஆமென் ஹல்லேலூயா மரணத்துக்கு கொண்டு போகும். என் பாதை ஆமென் கண்ணியை வருவிக்கும். ஆனால் தேவன் எனக்காக நியமித்ததான பாதை, அது கஷ்டம் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, நிந்தை வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, ஆமென் ஹல்லேலூயா சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, அநேக ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு என்னை அமிழ்த்தி போட்டாலும் சரி, அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் வழிகளிலே நடக்கும் போது எல்லாவற்றிலும் அவர் எனக்கு துணை நின்று அவர் நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பாதையில நடக்க விரும்புறீங்க? ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே என்னை நடத்தும், அவன் தான் பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சகல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போடுன்னு சொல்லி ஒருத்தங்கள்ட்ட சொன்னாங்க. யாரு சொல்லுங்க? எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போடுன்னு சொல்லி மருத்துவச்சிகள். பிரைஸ் தி லார்ட். சூப்பர். மருத்துவச்சிகள்கிட்ட பார்வன் சொல்றான், எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன பண்ணு, கொண்டு போடு. ஆனா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள். ஹல்லேலூயா. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள். அவங்க சொன்னாங்க பார்வோன்ட்ட, நாங்க போறதுக்கு முன்னாடியே இஸ்ரவேல் ஆமென் எபிரேய ஸ்திரீகள் வந்து ரொம்ப பலத்து இருக்கிறாங்க, நாங்க போறதுக்கு முன்னாடி என்னது அவங்க குழந்தை பெற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் இடத்துல சொன்னாங்க. அவங்க தேவனுக்கு பயந்ததுனால தேவன் அவர்கள் சந்ததியை ஆசீர்வதித்தார். வேதம் அதற்கு சாட்சியா இருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு பயந்தீங்கன்னு சொன்னா உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் தேவனுக்கு பயந்தீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். நீங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் சொன்னா உங்கள் பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகளை போல உங்களை சொற்றையும் பந்தி இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது நான் தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படணும். உபதியா தேவனுக்கு பயந்தான். தேவன் அவனை கரத்தில் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:11 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களின் மேலே அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை வேண்டுமா? கிருபை வேணுமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. கிருபை நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளிலே, தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலைகளிலே, ஆமென் ஹல்லேலூயா போராடி நிற்கிறதான நிலைமைகளிலே கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா நாம் என்றைக்கோ நிர்மூலமாகி போயிருப்போம். ஹல்லேலூயா. நான் நிற்பதோ, நான் நிர்மூலமாகாதிருப்பதோ அவருடைய சுத்த கிருபை. அதை அறிந்தவர்கள், அதை உணர்ந்தவர்கள், அதிலே நடக்கிறவர்கள் மாத்திரமே சொல்ல முடியும், அவர் கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் கிருபை என்னை ஆமென் சுமந்து கொள்ளுகிறது. அவர் கிருபை என்னை ஆமென் நிறுத்துகிறதா இருக்கிறது. முதலாவது காரியம், இந்த உபதியா கர்த்தருக்கு பயந்திருந்தான். இரண்டாவது வாசிக்கலாம் 4வது வசனத்தை மறுபடியும். ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இரண்டாவது காரியம், நன்மை செய்கிறதான இருதயம் உபதியாவின் இடத்துல இருந்தது. முதலாவது அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். இரண்டாவது ஆமென் அவன் நன்மை செய்கிறதான இருதயம். அவன் ஹல்லேலூயா ஒரே நாள்ல திடீர்னு வந்துராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் நன்மை செய்து கொண்டிருந்ததனால தேவன் அத்தனை பேரை பராமரிப்பதற்கு தேவன் அவனுக்கு ஆமென் ஹல்லேலூயா அவனை என்ன பண்ணாரு, பயன்படுத்தினார். 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து கெபிக்கு 50 பேர். யோசித்து பாருங்க, ராஜாவின் கட்டளை என்ன, ராணியினுடைய ஆமென் ஹல்லேலூயா அந்த ஆமென் பிடிவாதம் என்ன, எல்லாரும் கொண்டு போடணும், எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போடணும். இவர் ராஜ அரண்மனைக்குள்ள இருக்கிறான். ராஜாவுக்கு ஆமென் ஹல்லேலூயா தெரிந்தா தன்னுடைய பதவி பெயரோ, ராஜாவுக்கு தெரிந்தா தன்னுடைய வேலை பெயரோ, ஆமென் தன்னுடைய உயிரே போகக்கூடியதான ஆமென் சூழ்நிலைகள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இவன் ஆமென் தேவனுக்கு பயந்ததுனால, இவன் நன்மை செய்கிறவனாய் இருந்ததுனால ஆமென் தீர்க்கதரிசிகளை கெபிக்கு 50 பேரா ஒளிச்சு வச்சு அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும், ஹல்லேலூயா, ஒளிச்சு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, இவன் ராஜா ஆமென் அரண்மனையிலிருந்து அப்பத்தையும் தண்ணீரையும் அனுப்பி வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. மோசேயை குறித்து நாம் பார்க்கும்போது ஹல்லேலூயா, எவன் அழிக்கணும்னு நினைச்சானோ அவன் வீட்டுக்குள்ளே இருந்தே மோசையை வளர்த்து அவனுக்கு எதிராகவே தேவன் இருக்க வைத்தார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து அநேகர் ஒரு முடிவு எண்ணலாம், உங்களை அழிக்க நினைக்கலாம், ஆனால் தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை நிறுத்தி வைப்பார். ஹல்லேலூயா. மோசேவனுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறதான ஒரு அற்புதமான விஷயம் அதுதான். அவனை கொண்டு போட நினைத்தார்கள், அவன் பிறக்கும் போதே கொண்டு போனோம்னு நினைச்சாங்க, அவன் தேடி தேடி அலைஞ்சாங்க, ஆனா அவன் இருக்கிறதோ அரண்மனைக்குள்ள. ஹல்லேலூயா. இந்த அரண்மனைக்குள்ள உபதியாவை வைத்துதான் அவன் தீர்க்கதரிசிகளை பாதுகாக்கும்படியாக தேவன் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. எங்க நமக்கு நெருக்கடி வருதோ அதன் மத்தியில தான் நமக்கு ஆதரவை தேவன் தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, போராட்டங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது, மேற்கொள்ள வேண்டியதான காரியங்கள் உங்களை மேற்கொண்டு நிற்கும் போது நீங்க நினைக்கணும், இதன் மத்தியில தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், இதன் மத்தியில தேவன் எனக்கு ஒரு ஆறுதலை தருவார், இதன் மத்தியிலே என் தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதிர்ப்புகள் வந்தோன்னு பயப்படக்கூடாதுங்க. இப்ப சென்னையில நியூஸ் பாத்தீங்கன்னா, இந்திய சுவிசேஷ சபையை இடிக்கணும்னு சொல்லி அந்த பகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு கேஸ் போட்டான். பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு லேடி இந்த சபையை இடிச்சு போடணும், இதை ரொம்ப டிராபிக்கா இருக்கு, ரொம்ப இதா இருக்குன்னு. நான் அந்த ஜனங்கள் கிறிஸ்தவ ஜனங்கள் மாத்திரமல்ல, அந்த பகுதி ஜனங்கள் எல்லாம் இந்த சபை இருக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதம், பிரைஸ் தி லார்ட், இந்த சபை இருக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி நேரத்துக்கு போராட்டம் பண்ணி 4 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. 60 வருஷமா இருந்ததான சபை, 60 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு பாடுபட்டு, ஊழியக்காரர் எவ்வளவு வேதனைப்பட்டு, விசுவாசிகள் எவ்வளவு ஜெபித்து கொடுத்து அந்த சபையை கட்டியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஹல்லேலூயா, அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட கோடி கணக்கில் போகணும்னு சொல்றாங்க. அந்த இடத்தினுடைய மதிப்பு மெயின் ஏரியால இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்க, அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு ஹல்லேலூயா கேசப்பட்டு, ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரு ஹல்லேலூயா கேசப்பட்டாரோ நாளைக்கு அதே சபையில அவர் சாட்சி சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் அப்படிதாங்க ரட்சிப்பாரு. எங்கே விரோதம் வருதோ, எங்கே ஹல்லேலூயா சூழ்நிலைகள் மாறுதோ, நெருக்கடிகள் வருதோ, அதே இடத்துல நிற்க வைத்து எத்தனை சாட்சிகளை நாம கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை மிஷனரிகளை கொல்ல போனவர்கள், துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போனவர்கள், வேதத்தை எடுத்துக்கொண்டு தெருவாய் நிற்கிறதை என் தேவன் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக காட்டுவார் என்று சொன்னால், தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை நம்பினவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. 100 தீர்க்கதரிசிகள் இல்ல. ஆண்டவர் பிற்பாடி சொல்றாரு எலியா கிட்ட, எலியா நீ தனித்து இருக்கிற நினைக்கிறியா? அவன் கண்ணுக்கு தெரியாத 7000 பேரை நான் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. உபதியாவுக்கு கொடுத்தது 100, ஆனால் எத்தனை உபதியாக்கள் இருந்தார்களோ தெரியாது. தேவன் 7000 பேரை வைத்திருந்தார். யெசபேலுடைய கைக்கு தப்பு வைத்து, உங்களையும் என்னையும் பிசாசினுடைய கைக்கு தப்பு வைத்த தேவன் வைக்க காரணம் என்ன தெரியுமா? அநேகரை அசைக்கும்படியாக. ஹல்லேலூயா. இன்னும் சுதந்திரிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் ஆண்டவருக்காக அறுவடை செய்ய வேண்டியது இருக்கு. ஆண்டவர் சொல்றார், அறுவடை மிகுதி, ஆட்டோ மிக குறைவு. ஆண்டவர் அந்த அழைப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். வெறும் போதகருக்கு மாத்திரமல்ல, வெறும் மூப்பர்களுக்கு மாத்திரமல்ல, வெறும் ஹல்லேலூயா விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, ஹல்லேலூயா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த பொறுப்பை என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த வேலையை செய்கிறதற்காக தான் அழைக்கப்பட்டோம். தேவன் நம்மை உயர்த்துவார், உண்மை. தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார், உண்மை. ஆனால் இதை எல்லாவற்றை காட்டிலும் ஒரே ஒரு உன்னதமான பணி, ஆத்தும ஆதாய பணி. பிரைஸ் தி லார்ட். ஆத்தும ஆதாய பணி செய்யணும். ஹல்லேலூயா. அவன் கேட்கிறானோ கேட்கலையோ, ஃப்ரெண்டா இருக்கிறானோ இல்லையோ, நாளைக்கு மறைச்சுக்கிட்டு போறானோ இல்லையோ, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னா நாளைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது ஹல்லேலூயா நான் தைரியமா சொல்லுவேன், ஆண்டவரே நான் சொன்னேன். நோவா அப்படிதான் சொல்லியிருப்பார், ஆண்டவரே 120 வருஷம் சொன்னேன். கப்பலை கட்டும் போதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க. கப்பலை கட்டும் போதெல்லாம் ஹல்லேலூயா மழை வருமாமே, மழை அப்படின்னு பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க. வந்தவன் போனவன் எல்லாருக்கும் சொன்னேன், ஐயா மழை வர போதுயா, வேலைக்குள்ள வந்துரு, நீ தப்பு வைக்கப்படும், அவன் குடும்பம் தப்பு வைக்கப்படும், சூழ்நிலை மாறும், நீ வந்துரு அப்படின்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவன் கேட்கல. நோவா அதுதான் சொல்லுவாரு, யாரும் நோவாக்கு எதிராக கை நீட்டி சொல்ல முடியாது, இவன் எனக்கு சொல்லலன்னு. நாளைக்கு உங்க நண்பர்கள் நீங்க மரித்து போனதுக்கு அப்புறம், அவர்கள் மரித்து போனதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட போய் நிப்பாங்க, ஏசப்பா கிட்ட போய் நிக்கும் போது அவன் கையை காட்டிட்டு போயிருவான், இவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கிற பார்வை
நான் நினைப்பேன், அவர் எப்படி பார்ப்பாரு, அவரு என்ன பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும். ஐயோ, அந்த இடத்துல நான் கூனி குறுகி ஏதோ ஒரு விதத்துல நீங்க சொல்லிடணும். பிரைசலா அல்லி உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. பிரைசலா தேவனுடைய சாட்சிகளையோ தேவனுடைய வசனங்களையும் ஸ்டேட்டஸ்ல வைங்க. அவன் பார்க்கறானோ பார்க்கலையோ, நேர்ல பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுதா உண்மையான தெய்வம்னு சொல்லுங்க, அவரோட நேசிக்கிறான்னு சொல்லுங்க. ஆமென். ஹalleluya சொல்லிட்டு போயிருங்க. இந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தை மாற்றும். ஹalleluya. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் ஆண்டவர் அவனை தொடும்போது அந்த வார்த்தை அவனுக்குள்ள பேசும். ஐயோ, இந்த சகோதரன் என்கிட்ட சொன்னாரு, இந்த சகோதரி என்கிட்ட சொன்னாரு, என்னுடைய நன்மை என்கிட்ட சொன்னானே, நான் ரொம்ப கடன் பாரத்துல இருக்கிறேன், நீ ஏசப்பாட்ட கேளு, உன் கடனை மாற்றுவான்னு சொன்னாரு. ஆமென். ஹalleluya தற்கொலை எண்ணத்துல இருக்கிற, ஆமென் ஆமென் ஹalleluya ஏசப்பாட்ட சொல்லு, அவர் அந்த தற்கொலை எண்ணத்தை மாத்துவான்னு என் நன்மை சொன்னானே, என் தோழி சொன்னாலே, ஆமென் ஹalleluya அந்த ஏசப்பா கிட்ட நான் என்ன ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கிறேன்னு அவன் நினைப்பான். ஹalleluya அதுக்கு நீங்கள் விதையாய் இருக்க வேண்டும். ஹalleluya ஆமென். எனக்கு அருமையானவர்களே, தேவன் உபதியாவை ஆமென் ஹalleluya 100 தீர்க்கதரிசிகளை பாதுகாக்க வைத்திருந்தார் என்று சொன்னார். உங்களையும் என்னையும் அதே போல 1000 பேர்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஹalleluya என்னால முடியாதுன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க, என்னால கூடாதுன்னு ஒரு நாள் சொல்லாதீங்க. ஆமென் நான் அற்பமானவன், நான் திக்கு வாய் உள்ளவன் சொல்லாதீங்க. திக்கு வாயினும் அந்த நாவு உள்ள அவன் உள்ளவன் என்று சொன்ன மோசேயே தான் ஆண்டவர் அத்தனை லட்சம் பேருக்கு எடுத்து பயன்படுத்தினார். திக்கு வாயின்னு சொன்னவன், நான் மந்த நாவு ஆண்டவரே என்னை விட்டுடுங்கன்னு சொன்னார். ஆனா நீதான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. நீ திக்கு வாயா இருக்கிறியா, பரவாயில்ல, வாய்க்கு வாய் ஆரோனை வைக்கிறேன். மந்த நாவுன்னு சொல்றியா, பரவாயில்ல, உனக்கு பதிலா ஆரோன் பேசட்டும், நீ கோலை மட்டும் முடிச்சிட்டு முன்னாடி போ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அநேகரை ரட்சிப்பீர்கள். சொல்லுங்க கரங்களை தூக்கி, நான் அநேகரை இயேசுவுக்காக ரட்சிப்பேன், நான் அநேகரை இயேசுவுக்காக ரட்சிப்பேன், நான் அநேகரை ஆமென் விழுந்து போகிற அநேகரை, பாவத்தில் இருக்கிற அநேகரை, ஆமென் கண்கள் இருட்டாக்கப்பட்டு இருக்கிற அநேகரை, பிசாசின் தந்திரங்களினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற அநேகரை நான் விடுவிக்கிறவனா இருப்பேன். அதை விடுவிக்காம என் தேவன் என்னை எடுத்துக்கொள்ளவே மாட்டார். எத்தனை வயசா இருந்தாலும் சரி, அந்த வல்லமை நமக்கு இருக்கணும். எத்தனை வயசா இருந்தாலும் சரி, 100 வயசா இருந்தாலும் சரி, சிலரை விடுவிக்காம நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாரம் உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கணும். ஆமென். இந்த ஓபதியாவை தேவன் அதற்காக பயன்படுத்தினார். அவன் நன்மை செய்கிறவனா இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் நன்மை செய்கிறவனா இருப்பான். ஒரு நாளும் அவனிடத்துல தீமை காணப்படாது. சங்கீதம் 34:14 இப்படியாக சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகணும். இயேசுவுக்குள்ள இருந்தா தீமையை விட்டு விலகணும், ரட்சிக்கப்பட்ட தீமையை விட்டு விலகணும், ஞானஸ்நானம் எடுத்த தீமையை விட்டு விலகணும். ஆமென் ஹல்லேலூயா. பாவமான காரியங்களை விட்டு விலகணும். பாவத்தோடும் இயேசுவோடும் ஒரு நாளும் வாழ முடியாது. இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஆமென் அறிந்து கொண்டு பின்மாறி போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த இயேசுவோட இருந்தா பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் எப்படி பாவம் செய்யாம இருக்க முடியும்? ஒருவேளை நீ இயேசுவோடு கூட இருந்த பாவம் செய்யலாம், இயேசுவோட கூட இருந்து பாவம் செய்யலாம், யாருமே பார்க்கலன்னு நினைக்கலாம். ஆனா அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். யாருமே இல்ல, பூட்டியாரதான். யோசேப்போ பார்வன போத்திபாரோட மனைவி மாத்திரம்தான், வேற யாரும் தெரியாது. ஆனா அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் சொன்னான், அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை பார்க்கிறார். அவருக்கு முன்பாக நான் உத்தமமா இருக்கணும், மனுஷனுக்கு முன்னாடி இல்லை. ஹல்லேலூயா. மனுஷ கண்களுக்கு முன்பாக இல்ல, அவருடைய கண்களுக்கு முன்பதாக நான் உத்தமனா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட யோசேப்புகளை தாங்க விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட யோசேப்பா நீங்களும் நானும் இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் நன்மை செய்கிறவ, நான் தேவனுக்குள்ள இருக்கிறவ. ஏசாயா ஆமென் 1:17 இப்படி சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள்னு. அப்போஸ்தலர் 10:38 இயேசுவானவர் இப்படியாக ஆமென் ஹல்லேலூயா காட்டி கொடுக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்ப அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அதிக நன்மை செய்கிறவர்களா இருக்கணும்ல, அதிக நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். அப்ப முதலாவது காரியம், ஓபதியா தேவனுக்கு பயந்து நடந்தான். இரண்டாவது காரியம், தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே ஓபதியா நன்மை செய்கிறவனாய் இருந்தான். மூன்றாவது வாசியுங்கள், அதே ஆமென் 18:7 வாசியுங்க. ஓபதியா வழியிலே போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டு வந்தான்.
அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து அவன் போகிறான். எதற்காக போகிறான்னா, ஆகாப் வந்துட்டு தேசத்தின் நதியெல்லாம் பார்த்துட்டு வா, தேசத்துல மழை இல்ல, எலியா பிரேயர் பண்ணதுனால 3 வருஷம் மழை இல்ல, அவன் தேசத்துல எங்கேயாவது பிழைப்பூட்டும்படி அவன் 4 மிருகங்களுக்கு கொடுக்கும்படி தண்ணீர் இருக்குதான்னு போய் பார்த்துடுவான்னு சொல்லி ஒபதியாவை அனுப்பினதான நிலைமையிலே எலியாவை ஆண்டவர் ஆகாப்ப போய் பாருன்னு சொன்னார். இந்த காரியங்கள்லாம் 17வது அதிகாரத்துல வரும், நீங்க படிச்சு பாருங்க. சாரிபாத் வீட்டுல இருந்ததான எலியாட்ட ஆண்டவர் சொல்ற, நீ ஆகாபை பாரு, அவன் உனக்கு எதிர்கொண்டு வருவான்னு சொல்றாரு. அப்ப போகிறதான வழியில இந்த ஒபதியா எலியாவை பார்க்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரனை பார்த்த உடனே அவன் என்ன பண்றான், அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து அவனது முகங்குப்புற விழுந்து ஊழியக்காரரை கனப்படுத்துகிறதான அந்த நல்ல குவாலிட்டி ஒபதியாட்ட இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஊழியக்காரரை கனப்படுத்துகிறதான ஒரு நல்ல குவாலிட்டி. கர்த்தருடைய ஊழியக்காரனை ஒரு நாளும் அற்பமா எண்ணக்கூடாது. உங்களை விட படிப்புல கம்மியா இருக்கலாம், உங்களை விட வல்லமையில கம்மியா இருக்கலாம், உங்களை விட வரங்களில கம்மியா இருக்கலாம், ஆனா ஊழியக்காரனை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். சபைக்கென்று தேவன் ஊழியக்காரர்களை தூதர்களா வைத்திருக்கிறார். எபிரேயர் 1வது அதிகாரம் 7வது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். சபையில ஊழியக்காரர் சொன்னா அதுக்கு கீழ்ப்படுகிறதான அனுபவம் வேணும். இவர் யார் எனக்கு சொல்றதுக்கு, இவருக்கு என்ன விட அதிகமா தெரியுமான்னு சொல்லுகிறவர் அல்ல. சபைக்கென்று தேவன் ஊழியக்காரரை ஏன் வச்சிருக்கிறார்னா, அந்த சபையை ஒழுங்காய் நடத்தி செல்லும்படியாய், அவர் கொடுத்த திட்டங்களை செயல்படுத்தும்படியாய் சபையினுடைய தரிசனம் ஊழியக்காரனுடைய தலையில இருக்குது. அந்த தரிசனத்தின்படி ஊழியக்காரர்கள் அழைத்து செல்கிறவர்களா இருக்கிறார்கள். நீங்களும் நான்கு ஒத்திசைந்து தேவனுடைய பணிக்காக, அவருடைய தரிசனத்துக்காக காத்திருந்து அவரோடு கூட இணைந்து செல்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணுமே தவிர ஒரு நாளும் ஊழியக்காரர்களை அற்பமா எண்ணக்கூடாது. எந்த ஊழியக்காரரா இருந்தாலும் சரி. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அவரால் ஒழுங்கா பிரசங்கம் பண்ண முடியாம சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒருவேளை அவரால் நல்லா பாட முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒருவேளை சோதரம் அவருக்கு நிர்வகிக்கிறதான திறமை கம்மியா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரரையும் நீங்கள் நான் அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்? தேவன் ஊழியக்காரரை அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவருக்கு பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவருக்கு எதிராக பேசுகிறதான ஒவ்வொரு செயல்களையும் வார்த்தைகளையும் தேவன் கணக்கு கேட்பார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா ஊழியக்காரரோடு கூட இருக்கிறதுனால யாரா இருந்தாலும் சரி. பிரைஸ் தி லார்ட். அனனியா சப்பிரால் அவ்வளவு சம்பாதித்து நிலத்தை வித்து ஆண்டவர் பேதுருக்கு முன்னாடி கொண்டு வந்து இவ்வளவுதான் நாங்க. பேதுரு சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி போய் சொன்ன, பேதுருக்கு முன்னாடி இல்ல. பிரைஸ் தி லார்ட். அநேகர் நினைக்கிறோம் சபைக்கு ஏன் வரல சிஸ்டர், போனது கல்யாணமா இருக்கலாம், உடம்பு முடியல பாஸ்டர், போனது சொந்தக்காரங்க வீட்டுக்கா இருக்கலாம், ஆனா சொல்றது காலே முடியல பாஸ்டர். ஊழியக்காரர் இடத்துல போய் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் இடத்துல போய் சொல்றீங்க. பிரைஸ் தி லார்ட். அவரு பார்க்கிறாரு, அவருக்கு தெரியாதா? உலகம் முழுவதும் அவருடைய கண்கள் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. தம்மை தேடும் உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி உலகம் முழுவதும் கர்த்தருடைய கண்கள் அது எல்லாரையும் தேடி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக ஒரு நாளும் பொய் சொல்லாதீங்க. அந்த பொய்யானது உங்க வாழ்க்கையை அழித்து போடும். ஒபதியா கர்த்தருடைய பிள்ளை யார் என்பதை அறிந்திருந்தான். கர்த்தருடைய ஊழியக்காரன் யார் என்பதை அறிந்திருந்தான். அவனுக்கு முன்னாடி படிந்து ஹல்லேலூயா அவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தினான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த திட்டமா இருந்தாலும் சபையினுடைய எல்லா திட்டங்களையும் ஊழியக்காரனுடைய கரத்துல தான் தராரு. எல்லாருக்குள்ள தரிசனம் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில தரிசனம் இருக்கலாம், ஆனா சபையின் தரிசனம் ஊழியக்காரனுடைய கரத்துல தான் இருக்குது. நீங்களும் நானும் இணைந்து செயல்பட்டோம்னு சொன்னா கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறதை கண்கூடாக பார்ப்போம். நீங்களும் நானும் இணைந்து ஒருமித்து ஆண்டவருடைய தரிசனத்தை ஆத்ம ஆதாய பணிக்காக நீங்களும் நானும் போராடினோம் என்று சொன்னார். கர்த்தர் சபையை வளர்க்கிறதையோ நீங்களும் நானும் வளர்ந்து பெருகுகிறதையோ சபை நிரம்பி வழிகிறதையோ நம்முடைய சொந்த கண்கள் காண்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவன் ஹல்லேலூயா ஊழியக்காரரை கனம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மோசேக்கு எதிராக இஸ்ரவேல் ஜனங்கள் கலகம் பண்ணினார்கள். அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஹல்லேலூயா மோசேவனோட அக்காவும் கலகம் பண்ணான்.
பிரைஸ் எல்லாம் வாங்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா? நீ தான் வந்து பெரிய ஊழியக்காரனா? வாங்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா? எங்கள்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா? எங்கள்கிட்ட ஆண்டவர் வந்துட்டு பேசி இது பண்ண மாட்டாரான்னு சொன்னா, ஆமென் ஹல்லேலூயா. ஒருவேளை நான் யோசிக்கிறேன், ஆமென் ஹல்லேலூயா, மோசே ஆமென் அமைதியா இருந்தான், ஆனா ஆண்டவர் அமைதியாகவே இல்லை. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. மீரியாம ஆமென் ஆண்டவர் தண்டித்தார். சொந்த அக்காவா இருந்தாலும் பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் மீரியாமை தண்டித்தார். ஒருவேளை மீரியாம் சொல்லியிருக்கலாம், நான் போய் அவனை எடுத்து அவன் நாளிலேயே பார்வோனுடைய இது மகளுடைய கரத்துல கொடுக்கலன்னா அவன் பிழைத்திருப்பானான்னு மீரியாம் கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, ஏம்மா அது ஏன் திட்டம்? அல்லேலூயா. அது ஆண்டவருடைய திட்டம். மோசே அன்னைக்கு காக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவதியா தேவனுக்கு பயந்ததினாலே ஊழியக்காரனை கனம் பண்ணினான். அவதியா தேவனுக்கு பயந்ததினாலே ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்தான். அதனால தேவன் நன்மை செய்ய வைத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு அந்த பழக்கம் உடனே வந்தரல. அவன் எலியாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பான். அவன் தீர்க்கதரிசிகளை பாதுகாத்து அவர்களை பராமரித்து வந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவன். அவன் ஊழியக்காரர்களை அவன் கனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். அவர்களை தேவன் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை ஆமென் உங்களுக்காக நிற்கிற, உங்களுக்காக பரிந்து பேசுகிற, உங்களுக்காக ஆமென் தரப்பில் நிற்கிற ஊழியக்காரரை ஒரு நாளும் ஆமென் அல்லேலூயா மனநோக செய்யாதீங்க. அவர்கள் பணியில இணைந்து செய்யுங்க. பாஸ்டர் வாங்க, இன்னைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு என்ன ஆத்துமா ஆதாய பணி செய்யலாம், இன்னைக்கு சபைக்கு என்ன ஆமென் காரியங்கள் இருக்கு, நீங்க பாஸ்டரை தொல்லை பண்ணணுமே தவிர பாஸ்டர் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும், பாஸ்டர் என்கிட்ட சொல்லணும். பாஸ்டர் என்ன, உங்களுக்கென்று ஒரு பணி இருக்குது, உங்களுக்கென்று வேலை இருக்குது, உங்களுக்கென்று ஆண்டவர் இந்த சபையில ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. இசை வாசிக்கிற வேலையா அதை கரெக்டா செய்யணும். ஆமென் இதை ஆப்ரேட் பண்ற வேலையா அதை கரெக்டா செய்யணும். ஆமென் சுத்தம் பண்ற வேலையா அதை கரெக்டா செய்யணும். அதை பாஸ்டர் வந்து சொல்லணும். ஒரு நாள் ஒரு நபரும் செய்யக்கூடாது. ஆமென். ஏன் தெரியுமா? ஆமென் அந்த ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறார். பாஸ்டர் பார்க்கிறாரோ இல்லையோ, பாஸ்டரால கனப்படுத்த முடியாது, பாஸ்டரால கொடுக்க முடியாது. அந்த ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறனால கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணுமே தவிர ஊழியக்காரர் ஒரு நாளும் பார்க்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு இன்னும் ஒரு பணி இருக்கு இந்த ஆலயத்துல. என்னுடைய பணி என்ன இல்லையா? ஒரு வேலையும் இல்லையா? பாஸ்டர்கிட்ட கேளுங்க, பாஸ்டர் எனக்கு இந்த சபையில என்ன வேலை வச்சிருக்கிறீங்க, நான் அதை செய்யணும். இந்த சபையில எனக்கு என்ன பணி இருக்கு, நான் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தானே, எனக்கு என்ன வேலை இருக்கு, நீங்க சொல்லுங்க. அவன் நான் செய்யறேன்னு வந்து நிக்கணுமே தவிர அவன் பாஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னாதான் செய்வேன், பாஸ்டர் என்கிட்ட சொன்னாதான் அவன் அதை செய்வேன்னு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணுமே தவிர பாஸ்டருக்காகவோ பாஸ்டர் குடும்பத்துக்காகவோ ஊழியம் செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் ஆமென் அவர்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஆமென் ஹல்லேலூயா, எந்த வேலையா இருந்தாலும் சரி கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். இந்த ஆமென் உபதியாவிட்ட இருந்ததான மிக முக்கியமான ஆமென் குவாலிட்டி ஆமென் ஹல்லேலூயா ஊழியக்காரரை கனம் பண்ணார். இரண்டாவது ஹல்லேலூயா நாலாவது காரியம், அவன் தன்னை தாழ்த்தினான். பிரைஸ் தி லார்ட். அவன் எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தான். அவன் ராஜாவுக்கு அடுத்த விசாரிப்புக்காரனா இருந்தான். ஆனாலும் ஊழியக்காரனுடைய பார்த்தபோது முகங்குப்புற விழுந்து அவன் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, நம்ம வாசித்து முடிக்கலாம். எலியா அவருக்கு எதிர்பட்டான். இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முகங்குப்புற விழுகிறானா. அவ்வளவு ஸ்தானத்துல இருக்கிறவன் தன்னுடைய ஸ்தானத்தை அவன் இது பண்ணல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நீங்களும் நானும் தாழ்மைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் யாரு தெரியுமா, என்னுடைய வேலை என்ன தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்க தெரியுமா. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் திருப்பி கேட்பார், ஏன்பா இந்த பொசிஷன்ல உன்னை உட்கார வச்சது யாருப்பா, இந்த வேலையை உனக்கு கொடுத்தது யாருப்பா, உன்னுடைய திறமையினால இந்த வேலையை சம்பாதிச்சியா, இந்த திறமையினால இந்த பெரிய பொசிஷன்ல உட்காந்தியா, இவ்வளவு தூரம் உன்னை நடத்தி வந்தது யார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கேட்பார். ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு நாளும் நம்ம கர்வம் காட்டக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துகிறவர்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, ஒரே நாள்ல ஆண்டவரால எல்லாத்தையும் புடுங்க முடியும். யோசிச்சு ஆமென் ஹல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருந்தான் யோபு. ஆனா பிசாசு போய் கேட்கிறான், நீர் அவனுக்கு கொடுத்ததுனால தான். ஆண்டவர் சொன்னார், சரி எடுத்துரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்ல மாட்டார் ஒரு நாள் நினைக்காதீங்க. ஆண்டவர் கொடுத்த அவருக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஒரே நேரத்தில் என்ன பண்ணிடுவாரு. ஆமென். எத்தனை பணக்காரர்கள் பாருங்க, கொரோனா காலத்துல கொட்டி கொட்டி கொடுத்தாங்க, ஜீவனை தப்பி வைக்க முடியல.
ஆமீன். இந்தோனேஷியால நிலநடுக்க வந்துச்சு. எத்தனை பணக்காரங்க ஆமீன் தங்க பில்டிங் இழந்து போனாங்க, பணத்தை இழந்து போனாங்க, பிசினஸ் இழந்து போனாங்க. நடுத்தருவுல வந்து ஆமீன் பிச்சை எடுப்பதற்கு சூழ்நிலைகளை கூட வந்தாங்க. ஒரு நாளும் நம்மளுடைய வெல்த்தையும் ஹெல்த்தையும் நினைச்சு ஆண்டவரோடு கூட நம்ம தர்க்கம் பண்ணவே கூடாது. எல்லாம் அவர் கொடுக்கிற பொருளாதாரம் அவர் கொடுத்தாரு, நல்ல சுகபலனா அவர் கொடுத்தாரு. அவரை உயர்த்தி நம்மை தாழ்மைப்படுத்தணும். அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அவருக்கு முன்பாக தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அவருக்கு முன்பாக சிறுமைப்படுங்கள், அவர் பெரிதாக்கி மகிழ்வார். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அது ஒரு நாள் வாக்குத்தத்தை வீணா போகாதுங்க. காலங்கள் போனாலும் சரி, நேரங்கள் வந்தாலும் சரி, ஆமீன் சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, முடியாதுன்னு சொல்லுவாங்க, நிந்திப்பாங்க, ஆமீன் உங்களை அவமானப்படுத்துவாங்க. ஆமீன் உனக்கு என்னப்பா உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. சாராளை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய வயது முடிஞ்சிச்சு, ஆமீன் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு உனக்கு நின்னு போச்சு, உனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்துல தேவன் உறுதியா இருந்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தா பெற்றுக்கொண்டான். நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாம இந்த உலகத்தை விட்டு கடந்து போகவே கூடாது. நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து சுதந்திரித்துக் கொள்ளாம ஒரு நாளும் நாம் பின்மாறி போகவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எனக்கு தருவார், அவர் எனக்கு செய்வார், அவரோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இவன் தன்னை தாழ்மைப்படுத்தினார். ஆமென். தேவன் அவனை ஆமென் ஹல்லேலூயா உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆமென் ஹல்லேலூயா ஆகாபு செத்து போனா, எசபேல் செத்து போனா. ஆமென். ஆனால் ஓபதியாவினுடைய மரணம் வேதத்துல சொல்லப்படவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் ஓபதியாவை கைவிட்டு இருக்கவே மாட்டார். அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தினான். நீங்க தாழ்மைப்படுத்துங்க, தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். அடுத்த காரியம் அவன் 5வது காரியம், அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான். எடுத்து வாசிங்க 8வது வசனம். பிரைஸ் தி லார்ட். வேகமா வாசிங்க. நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்று சொன்னான். 16வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஓபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க எலியா ஆமென் ஓபதியாட்ட சொல்றான், நீ போய் ஆகாபிட்ட சொல்லு எலியா வரணும் பார்க்க வரான்னு. இவன் சொன்னத அவன் கேட்டான். ஆனா கீழே காரியம் என்ன தெரியுமா? இவன் சொல்றா, நீர் வந்துட்டு திடீர்னு இங்க இருப்பீர், அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை எடுத்துட்டு எங்கேயாவது போயிருவாரு, நான் இங்க இருக்க போறேன். இதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னவனுடைய நிலைமெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுமா? அவன் அவங்க எல்லாம் மறித்து போனாங்க. இப்ப பேர் ராஜா கிட்ட சொன்னேனா என்னையும் என்ன பண்ணுவான், கொன்றுவான், நீங்க போயிருவீங்க, நான் செத்து போயிருவேன். ஆனா எலியா சொல்றா, இல்ல நீ போய் சொல்லு, ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கான், ஆகாப சந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். நீர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆண்டவரே, நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிறதான அந்த அனுபவத்துக்குள்ள நீங்கள் நானும் கடந்து வரும்போது தேவன் உங்களை பயன்படுத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அனுபவம். வளைய போடுன்னு சொன்னாரு, பேதுரு பேசினாலும் வளைய போட்டுட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டேன்னு சொன்னாலும் உம்முடைய வார்த்தை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படி செய்கிறேன் வளைய போட்டா தேவன் திரளாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னதான் ஆமென். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அற்பமா இருக்கலாம், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்வது என்னடா இப்படி ஆண்டவர் சொல்றாரேன்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அதைப்படி நடக்கும் போது திரளாய் நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்களை உயர்த்தி பயன்படுத்துவார். நம்முடைய பிலதெல்பியா பரிசுத்த சபையில சுப்பிரமணியபுரமா இருக்கட்டும், ராம்ஜி நகரா இருக்கட்டும், குமரேஸ்வரமா இருக்கட்டும், இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் பயன்பட வேணும். எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஆத்ம ஆதாயம் செய்யணும், எல்லாரும் கர்த்தருக்கு உபயோகமானவர்களா இருக்கணும், எல்லாரும் சாட்சிகளா இருக்கணும். சூரியனிடத்திலிருந்து பெரும் சந்திரனை போல நீங்கள் எல்லாரும் வருகிறதான ஆண்டிலே கூட ஆமென் மற்றவர்களுக்கு சாட்சிகளாய், மற்றவர்களுக்கு ஒப்பாய், மற்றவர்களுக்கு ஒளியாய் கர்த்தர் இந்த வருடத்திலே கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பது போல அடுத்த வருடத்திலும் தேவன் வாக்குத்தத்தங்களினாலே உங்களை நிரப்பி ஆமென் அநேகருக்கு முன்பாக சாட்சிகளாய் நிறுத்துவாராக. ஆமென். உங்களை பயன்படுத்துவார் என்று சொல்லி ஆமென் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிற எல்லா ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.